வணக்கம். இந்த வீடியோவில் மூத்த குடிமக்கள் மற்றும் முதியவர்களுக்கு தமிழக பட்ஜெட் 2026-27 ஆண்டில் அறிவிக்கப்பட்டிருக்க ஹாப்பி நியூஸ் சார்ந்து தகவல்களை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழ்நாடு அரசு 2026-27 ஆண்டுக்கான முதல் முழுமையான பட்ஜெட்டில் முதியோர் நலன் மற்றும் தாய்மார்கள் நலனுக்காக பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசுடைய முதல் பட்ஜெட்டை நிதியமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்து சமூக நலனை மையமாக கொண்ட பல புதிய திட்டத்தை அறிவித்தார். குறிப்பாக முதியோர் பாதுகாப்பு, மருத்துவ வசதிகள், தங்குமிடங்கள், பொழுதுபோக்கு மையங்கள், கர்ப்பிணி பெண்களுக்கான சேவைகள் உட்பட பல்வேறு திட்டங்களுக்கு கணிசமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முதியோர் நலனுக்காக மாநிலம் முழுவதும் 12 மாவட்டங்களில் புதிய முதியோர் இல்லங்கள் அமைக்கப்பட இருக்கிறது. இந்த திட்டத்திற்காக 6.6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இல்லங்கள் வெறும் தங்குமிடமாக மட்டுமில்லாமல் நூலகம், யோகா, தியானம் மற்றும் உள்ளரங்க விளையாட்டு வசதியுடன் செயல்படும் வகையில் வடிவமைக்கப்படுகிறது. அதனோடு மூத்த குடிமக்கள் ஒன்று கூடி நேரத்தை பயனுள்ளதாக செலவிடும் பொழுதுபோக்கு மையங்களும் முதற்கட்டமாக 5 மாவட்டங்களில் தொடங்குவதற்கு உள்ளன. முதியோரின் மருத்துவ பாதுகாப்பை மேம்படுத்தக்கூடிய நோக்கத்தில் தமிழ்நாடு முழுவதும் 1000 நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மையங்கள் கிராம பஞ்சாயத்துகளுக்கே நேரடியாக சென்று இலவச உடல் பரிசோதனை, மருந்து வழங்கல் மற்றும் சிகிச்சை சேவைகளை வழங்கும். ஒவ்வொரு மையத்திலும் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர் மற்றும் ஒரு இயன்முறை மருத்துவர் பணியாற்றுவார்கள். இந்த திட்டத்திற்காக ரூபாய் 33 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் தொலை மருத்துவ சேவைகளை விரிவுபடுத்தக்கூடிய வகையில் நிபுணத்துவ மருத்துவர்களை கொண்ட 5 மையங்களும் 200 கிளை மருத்துவமனைகளும் அமைக்கப்படுகின்றன. அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த சேவையை 1000 மையங்களாக விரிவுபடுத்த 33 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கர்ப்பிணி பெண்களுக்காகவும் இந்த பட்ஜெட்டில் முக்கிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. மாநிலம் முழுவதும் கருவுற்ற பெண்களுக்காக சேவை மற்றும் உதவி மையங்கள் அமைக்கப்படுகின்றன. மகப்பேறு நாள் நெருங்கக்கூடிய காலத்தில் பெண்கள் இந்த மையத்தில் தங்கி இலவச உணவு, மருத்துவ உதவி மற்றும் தொடர் மருத்துவ கண்காணிப்பு உள்ளிட்ட சேவைகளை பெற முடியும். இந்த திட்டத்தை செயல்படுத்த 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு மொத்தமாக 23,357 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது சுகாதாரத்துறையை மேலும் வலுப்படுத்த அரசின் முன்னுரிமையை வெளிப்படுத்துகிறது. இது மட்டுமில்லாமல் மூத்த குடிமக்களின் மனநிறைவை கருத்தில் கொண்டு அவர்கள் விரும்பும் புனித தலங்களுக்கு அரசு சார்பில் புனித பயணம் மேற்கொள்ளும் புதிய திட்டமும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டுதோறும் சுமார் 2.5 லட்சம் மூத்த குடிமக்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குளிர்சாதன வசதி உள்ள பயணம், தரமான தங்குமிடம் மற்றும் உணவு வசதியுடன் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். இதற்காக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் முதியோர் நலன், மருத்துவ பாதுகாப்பு, தாய்மார் நலன் மற்றும் சமூக பாதுகாப்பை வலுப்படுத்தக்கூடிய நோக்கத்தில் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகின்றன. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.